ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, ஒரு என்டையர் வீக்கில் நடந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் நான் என்டையராக ஒரு விலாகாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசன்ட் டேஸில் பாண்டிச்சேரியோட வெதர் ரொம்ப அன்பிரடிக்டபுளாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப சன்னியாக இருக்குது, சம்டைம்ஸ் ரொம்ப க்ளவுடியாக க்ளூமியாக எப்போ வேணாலும் மழை வரலான்ற மாதிரியான ஒரு வெதரில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கான டேவும் அந்த மாதிரியான ஒரு வெதரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே என்ன நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக் பண்ணுற ஒரு பேஜ் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெட்டிங் இருந்ததுனால, அண்ணாவோட வெட்டிங் ரீசன்னால் நான் நிறைய வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுக்காமல் இருந்தேன். கேட்ட ஆர்டர்ஸுமே வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா பேபி வச்சுட்டு வெட்டிங் ஒர்க்கும் பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால நான் அக்செப்ட் பண்ணல. பட் இப்போ வரலக்ஷ்மி பூஜை வரதுனால சரி ஓகே, ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர்ஸ் மட்டும் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதில் ஃபியூ ஆர்டர்ஸ் வந்துருந்தது. ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதை மட்டும் ஸ்டாக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் நான் ஸ்டாக் பண்ணிக்கிட்டேன். நிறைய நான் ஸ்டாக் பண்ணலை. ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு பெரிய பெரிய பேங்கிள்ஸ் வந்து நான் ஆர்டர்ஸ் எடுக்காமல் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் எடுக்கலாம், பேபி வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைடல் பேங்கிள்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலான்றதுக்காக கொஞ்சமாக ஸ்டாக் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த பைப் கிளீனரை வச்சு நிறைய ஆக்சசரிஸ்லாம் பண்ணுறாங்க. சரி ஓகே, பேபிக்காக வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அலிகேட்டர் கிளிப்ஸும் அந்த பைப் கிளீனரும் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எப்படி வந்தது அப்படின்றத வந்து நான் அதை மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்டோன்ஸ் மட்டும் ரீஸ்டாக் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்து எடுத்து வச்சுட்டு அடுத்து என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட அங்கிள் வந்துட்டு ஃப்ரான்ஸ் கிளம்புறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு லஞ்சுக்கு தான் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கான லன்ச் தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி, எக்கு, ப்ரான் தொக்கு, மட்டன் சுக்கா அண்ட் தென் ஆனியன் குக்கும்பர் ரைத்தா இது எல்லாமே தான் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக வெஜ்ஜை விட எனக்கு நான்வெஜ் தான் ரொம்ப நல்லா சமைக்க தெரியும். ஸோ அன்றைக்கி வந்து டே அப்படி தான் போச்சு. நாங்கள் லன்ச்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாம் ரீஸ்டாக் பண்ண வேண்டியது இருந்தது. இந்த தடவை வந்து நாங்கள் டிமார்ட் தான் போயிருந்தோம், கடலூரில் இருக்கிறது. ஏன்னா பாண்டிச்சேரியில் டிமார்ட் இல்லை. ஸோ கடலூர் ரொம்ப பக்கம்ன்றதுனால அங்கே போயிருந்தோம். யூஸ்வலாக நாங்கள் 1 மந்த்துக்கான க்ராசரிஸ் தான் எப்போவுமே வாங்குவோம். பட் இந்த தடவை 2 மந்த்துக்கான க்ராசரிஸை நாங்கள் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். வீட்டில் ஒரு சின்ன ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கான ரிட்டன் கிஃப்ட்ஸ் தான் நான் பார்த்துட்ருந்தேன். ஆன்லைனில் செக் பண்ணப்போ வந்து ஆடி சேலில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. பட் நான் ஓகே, பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸில் ஏதாவது விசிட் பண்ணி பார்க்கலான்றதுக்காக பாண்டிச்சேரியில் தேடி பார்த்தேன். இவங்களோட அவுட்லெட் நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து பார்த்துருந்தேன். ஸோ அங்கே போய் பார்த்தப்போ ப்ரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆனிச்சு. ஏன்னா நம்ம ஆன்லைனில் பார்க்குறதோட இவங்கக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஜஸ்ட் நான் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். பட் ஆன்லைனில் வந்து பல்க் குவான்டிட்டிஸ் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் எனக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்டோரையுமே விசிட் பண்ணலான்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்தேன். பட் நிறைய இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்க எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். பட் எல்லா திங்ஸுமே அவங்ககிட்டயுமே அவைலபிள் இருந்தது. சரி ஓகே, நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இன்னும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணல. இனிமேல் தான் நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் இது நெக்ஸ்ட் டே சண்டே ஃபேமிலியோடு வந்து கோவிலுக்கு தான் கிளம்பியிருந்தோம். எங்கே அப்படின்னா பாண்டிச்சேரிலேருந்து ரொம்ப கிட்ட தான் வந்து சிங்கிரிக்குடி. நிறைய பேருக்கு தெரியும், இங்கே இருக்கிற வந்து நரசிம்மர் கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த கோவில் வந்து சிங்கிரிக்குடி அண்ட் தென் பூவரசங்குப்பம், பரிக்கல் இந்த 3 கோவிலையும் வந்து ஒரே நாளில் விசிட் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னோடய வெட்டிங் டைம்லேயே வந்துட்டு பூவரசங்குப்பம் என் ஹஸ்பண்டோட போயிட்டு வந்திருக்கேன். பட் சிங்கிரிக்குடி நான் போனதில்லை. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். போயிட்டு நாங்கள் வந்து எங்களோட லன்ச்சையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பக்கத்தில் ஒரு குட்டி ஷாப்பிங் இருந்தது. அப்போ தான் வந்து இந்த ஒரு சாரீ ஒன்று பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. இது காட்டன் கிடையாது, சிந்தட்டிக் ஃபேப்ரிக். பட் வெயிலுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வின்டர் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக இந்த ஒரு சாரீ வாங்கியிருந்தேன். இந்த சாரியோட பேட்டர்ன் அண்ட் கலர் ரொம்ப யூனிக்காக இருந்தது. என்கிட்ட இல்லை இந்த கலர். ஸோ அதனால வந்து ப்ரைஸும் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லி வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மண்டே ஆடி 18. ஸோ பேபிக்காக வந்து இந்த தடவை ஏதாவது ஒரு குட்டி
குட்டி பொருளாவது வந்து கோல்டில் வாங்கணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ பேபிக்கு செயின் வந்து வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கான பெண்டன்ட் வந்து வாங்கவே இல்லை. சரி ஓகே, கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெண்டன்ட் மட்டும் வாங்கிடலான்னு ஃபர்ஸ்ட் மலபார் கோல்டு தான் போயிருந்தோம். பட் அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் ரொம்ப அதிகமாக வாங்கலை, ஒரு குட்டி பெண்டண்ட்டாக தான் வாங்கணுன்ட்டு இருந்தேன். ஏன்னா செயினும் ரொம்ப குட்டி, பேபிக்குன்றப்போ ரொம்ப குட்டியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மலபாரில் கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் தென் கேரட் லைன் விசிட் பண்ணோம். கேரட் லைனில் டைமண்டோட மிக்ஸ் ஆகி தான் இருந்தது. ஸோ அதுவும் வந்துட்டு 22 கேரட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ஃபைனலாக ஜிஆர்டி போயிருந்தோம். ஜிஆர்டியில் தான் இந்த ஒரு குட்டி ஹார்டன் பெண்டன்ட் கிடச்சிது. ரொம்ப அழகாக இருந்தது. பேபிக்காக ஏதாவது ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்து இந்த பெண்டன்ட் வாங்கிட்டேன். அந்த செயினுக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருந்தது. ஏன்னா பேபியோட செயின் ரொம்ப தின் அண்ட் குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய பெண்டன்ட்லாம் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த பெண்டன்ட்டே வாங்கிட்டோம். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ரீசெண்டாக நைக்காவில் சேல் இருந்தது. அந்த டைமில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து நைக்காவிலேருந்து வாங்கியிருந்தேன். நைக்கா ஆப் எப்போ வந்து லான்ச் பண்ணாங்களோ அந்த டயத்துலேருந்து நான் வந்து நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கேன். ஐ திங்க் அது என்னோடய காலேஜ் டைம்னு நினைக்கிறேன். என்னோடய யூஜிலேருந்தே வந்து நான் நைக்காவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போது வரைக்கும் வந்து நைக்கா என்னை டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. பட் திஸ் டைம் தே டிசப்பாயிண்ட் மீ. இவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு பேப்பர் ரேப் பண்ணி வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஏன்னா கே பியூட்டிலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், என்னை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அந்த மாதிரி நல்ல பிராண்ட்லேருந்து வாங்குறப்போ அவங்க ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக ஒரு நார்மல் ஒயிட் A4 ஷீட்டில் ரேப் பண்ணி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் நான் ஃபவுண்டேஷன் வேறு வாங்கியிருந்தேன். ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு ஒஸ்ட்டான பேக்கேஜிங் வந்து பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. பட் திஸ் டைம் வந்து இந்த மாதிரி வந்து ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நான் வந்து நைக்காவிலேருந்து சேலில் தான் வந்துட்டு இந்த கே பியூட்டி ப்ளஷ் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நாள் நான் வாங்கணுன்ட்டு இருந்தேன். அண்ட் தென் நைக்கா ஸ்டோர் போனப்பையும் வந்துட்டு நான் ஷேட்ஸ் எல்லாம் செக் பண்ணேன். எனக்கு இந்த ஒரு கோரல் ஷேட் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இது வாங்கிக்கிட்டேன். ஃபவுண்டேஷன் வந்து அங்கே இருக்கிறவங்கக்கிட்டே நான் வந்து ஷேட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். வாங்கலாமா வேணாமான்னு இருந்துகிட்டே இருந்தது. இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஆல்ரெடி மேக்கும் மேப்ளினும் வச்சுருக்கேன். அதோடு வந்துட்டு இந்த ஒரு ஃபவுண்டேஷன் இப்போ ஒன்று வந்து நான் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா வந்து நான் லைட்டாக டேனும் ஆகிட்டேன். ஸோ என்னோடய பழைய ஃபவுண்டேஷன் எதுவும் எனக்கு பர்ஃபெக்டாக இப்போ மேட்ச் ஆக மாட்டேங்குது. சரி, அதனால் வந்து ஒரு புது ஃபவுண்டேஷன் வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் கே பியூட்டிலேருந்து வாங்கியிருந்தேன். இந்த சேல் டைமில் கே பியூட்டியில் நிறைய ஆஃபர்ஸுமே இருந்தது. ஐ திங்க் 1299க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோன்னா ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீபி தான் எனக்கு. இந்த ஷேட் வந்து ஒரு மெரூன் கலர், ஒரு டார்க் மெரூன் கலர். அதுவும் வீட்டிஷ் ஸ்கின்னில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் என்னோடய ஃபேஸில் ட்ரை பண்ணி பார்க்கல, என்னோடய லிப்ஸில் நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். பட் வந்து லைட்டாக ப்ளம் ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலராக இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய பெரிய பக்கெட் லிஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து செட் ஆஃப் ப்ரஷஸ் இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. ஆல்ரெடி ஒரு ப்ரஷஸ் வச்சுருக்கேன். பட் அது எனக்கு கிஃப்டாக வந்தது. பட் இப்போது தான் ஃபைனலாக நான் என்னோடய பைசா போட்டு ஒரு ப்ரஷ் செட் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அதுவும் மார்ச்சில் ரொம்ப நாள் இது நான் கார்ட்டில் வச்சுட்டே இருந்தேன். பட் ஃபைனலாக வந்துட்டு நான் வாங்கிட்டேன். இப்போ நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு எதுக்காவது ரிவ்யூ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு ஃபியூ டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ராப்பரான ஒரு ரிவ்யூ போடுறேன். ரேண்டமாக வந்துட்டு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு ரிவ்யூ போடுறது ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட். ஒரு 1 மந்த்தாவது அட்லீஸ்ட் நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு அது எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் ரிவ்யூ போடுவேன். நாட் ஒன்லி மேக்கப், எதுனாலும் ஓகே. ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்துட்டு ஒரு ரிவ்யூ போடுறதுல எனக்கு பர்சனலாக இஷ்டம் கிடையாது. பட் உங்களுக்கு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் ஒரு நல்ல ப்ரஷஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மார்ஸ் ட்ரை பண்ணலாம். இதை விட அந்த கோல்டன் கலர் செட் ஒன்று இருக்கும், அது இன்னுமே நல்லா இருக்குது. பட் அது ரொம்ப காஸ்ட்லின்றதுனால நான் இதுவே எனக்கு போதும் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக மேக்கப் போடுற ஆள் இல்லை, நீட் இருக்கிறப்ப தான் போடுவேன். ஸோ அதனால் எனக்கு இது வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்தது. அண்ட் தென் இது அனதர் டே பாண்டிச்சேரியில் எக்ஸ்போ ஒன்று இருந்தது. ஸோ அதை விசிட் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம். நல்லா வந்து டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிட்டோம். 1.5 hours ஆச்சு எங்களுக்கு சிட்டிக்குள்ளே அங்கே ரீச் ஆகிறதுக்கே. யூஸ்வலாக வந்து 20 மினிட்ஸ்லேயே ரீச் ஆக வேண்டிய ஒரு ஸ்பாட் தான் அது.
ஸோ எக்ஸ்போ போயிட்டு கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். எக்ஸ்போவில் பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது எல்லாமே. நான் பெருசாக ஏதோ வீடியோஸ் கூட எடுக்க முடியல. பட் பயங்கர ரஷ்ஷாகவும் இருந்தது. ஸோ அதனால என்னால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. சின்ன பிளான்ஸ் இந்த மாதிரி பேபிக்கு தேவையான கிளிப்ஸ் அண்ட் தென் ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸ் இந்த மாதிரி மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த கோல்ட் காஃபியை நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்னு இருந்தேன். பட் ஃபைனலாக இன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் ப்ரூ எடுத்துக்கிறேன். ஒரு குட்டி சாஷே இருந்தால் ஓகே. ₹2 சாஷே இருந்துச்சுன்னா அதை போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு அதில் கொஞ்சமாக சுகர், கொஞ்சம் வார்ம் வாட்டர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம் அந்த ஃப்ராத் ரெடி பண்ணுறதுக்கு. ஃப்ராத் ரெடி ஆனோடனே மில்க் ஆட் பண்ணிவிட்டு மில்க் மேடும் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோடய ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஐஸ் க்யூப்லாம் போட்டு குடிச்சேன்னா ஃப்ரீஸ் ஆகிடும் என்னோடய த்ரோட். ஸோ அதனால வந்துட்டு நான் அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நல்லா சில்லுன்னு குடித்தோம் அப்படின்னா வந்து கடையில் கிடைக்கிற கோல்ட் காஃபி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து நான் சில்லுன்னு குடிக்காதனால ஓகேவாக இருந்தது. எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டன் செட்டப் ரெடி பண்ணணுன்னு ஆசை. பட் இது வரைக்கும் எந்த பிளான்ட்டையும் நான் ஒழுங்காக வந்து வளர்த்ததே கிடையாது. ஸோ ஒரே ஒரு செடி மட்டும் வாங்கிட்டு அது எந்த அளவுக்கு நான் வந்து அதை கேர் பண்ணிக்கிறேன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மித்த பிளான்ட்ஸ்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லி இந்த ஒரு குட்டி பிளான்ட் தான் வாங்கிட்டு வந்தேன். என்னோட அம்மா வீட்டுக்கு வெளியவே நிறைய செடி இருக்கும். சின்ன வயசுலேயும் வந்து நிறைய செடியெல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா பாட்டி சொல்லிக் கொடுத்த ஹேபிட்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ அந்த டைமில் வந்து பெருசாக நான் மெயின்டைன் பண்ணல. தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கேன். பட் பெரியவங்க தான் டேக் கேர் பண்ணிப்பாங்க. பட் இப்போ நம்மளா ஒரு செடி வந்து வளர்க்குறப்ப தான் தெரியுது அது எந்த அளவுக்கு கேர் பண்ணும். இல்லை அப்படின்னா அது எவ்வளோ சீக்கிரமாக வாடி போகுது அப்படின்றதும் தெரியுது. நான் இப்போ ரீசெண்டாக வந்து எந்த பிளான்ட்டுமே வாங்கலை. பட் எனக்கு செடி வளர்க்கணுன்னு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே, ஒன்று வந்து வாங்கி எப்படி வளருதுன்றது பார்த்துட்டு மித்ததை வாங்கிக்கலாம். இல்லை ஒரு குட்டி கார்டன் செட்டப் மாதிரி ரெடி பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஒரு பிளான்ட் நான் வாங்கியிருக்கேன். பார்ப்போம் எப்படி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய மாமியார் வந்து மாடியில் குட்டி குட்டி செடியெல்லாம் வச்சுருக்காங்க. வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் டப்பில், பக்கெட்ஸ்லலாம் போட்டு. பட் எனக்கு ப்ராப்பராக ஒரு மாதிரி எஸ்தட்டிக்காக ஒரு க்ளீன் கார்டன் ரெடி பண்ணணுன்னு ஆசை. பட் பார்க்கலாம் எந்த மாதிரி இந்த செடி போகுது, வளருது அப்படின்றத பார்த்துட்டு தான் அதை பற்றிலாம் வந்து நான் யோசிக்கணும். ஸோ ஓகே, ஃப்யூச்சரில் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த கண்டென்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு என்னோடய அண்ணா வெட்டிங் சீரீஸ் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் பெண்டிங் இருக்குது. அந்த வீடியோவை மேபி நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கலாம். அண்ட் தென் இனிமேல் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலான்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் தென் வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். For more such videos, channel மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க. Thanks for watching.